என் பேரு யோசிப்பு, எங்க அப்பா பேரு யாக்கூபு, எங்க அம்மா பேரு ராகேல். எனக்கு 11 சகோதரர்கள் இருக்காங்க. எங்க அப்பா எல்லாரும் விட என்ன அதிகமா நேசிச்சாங்க. அதனால எனக்கு இந்த பலவண்ண அங்கி வாங்கி தந்தாங்க. அதனால எங்க சகோதரர்கள் எல்லாரும் என்ன பகைச்சாங்க. எனக்கு சின்ன வயசுலயே நிறைய கனவு வரும். அதனால எல்லாம் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னா சொப்பனக்காரன். எனக்கு 2 தடவை எங்க ஃபேமிலி என்ன பண்ணுங்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அது சொன்னத படி எங்க சகோதரர்கள் என்ன பகைச்சாங்க. ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆடு எங்க சகோதரர்கள் பார்க்க போனேன். அவங்க என்ன இந்த பலவண்ணி கலட்டி என்ன புலில போட்டுட்டாங்க. அப்புறம் நான் பயந்துட்டேன். அப்புறம் என்ன தூக்கி ஈஜிப்ட்ல போறவங்க கிட்ட 20 வெளிக்காசு வித்துட்டாங்க. ஈஜிப்ட்ல போட்டி பண்ணு ஒட்ட வீட்டுல நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அங்க செய்யாத தப்புக்கு என்ன ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ஈஜிப்ட்ல ராஜாக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அப்புறம் என்ன ராஜா கிட்ட போய் கூட்டிட்டு போனாங்க. தேவன் எனக்கு அத கனவோட அர்த்தத்தை வெளிப்படுத்தினாங்க. எனக்கு அந்த ராஜா கிட்ட போய் சொன்னேன். ஒரே நாள்ல ஜெயில இருந்து ராஜாக்கு அத்தா தேவன் எனக்கு உயர்த்தினாரு. தேசத்துல ஆளுகை செய்ய அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரு. தேவன் சொன்னபடி 7 வருஷம் தேசத்துல நல்ல செழிப்பு இருந்துச்சு. அடுத்த 7 வருஷம் தேசத்துல எல்லா மெத்தலையும் பஞ்சம் வந்துச்சு. அப்புறம் எங்க ஃபேமிலி என்ன தேடி வந்து வணங்குற மாதிரி தேவன் அதை செஞ்சாங்க. எல்லா சூழ்நிலையும் தேவன் மேல நம்பிக்கை வச்சு உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருந்ததுனால தேவன் எனக்கு போன இடத்துலலாம் என் கூடவே இருந்து எல்லா இடத்துலயும் என்ன உயர்த்தினாரு. நீங்களும் எல்லா சூழ்நிலையும் உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தீங்கன்னா தேவன் உங்களையும் போன இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்களும் மகிமைப்படுவாரு. ஆமென்.